பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம், பார்வதி வந்து எஃப்ஜே மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் என்னைய கம்ப்ளீட்லி லேபிளிங் பண்ணுறாரு. அவங்க வந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும், தன்னையும் அமித்தையும் கல்யாணம் ஆன ஒரு நபர் அமித் கூட தன்னை வந்து சேர்த்து வச்சு பேசினாங்க அப்படின்றதான் நேற்று அவங்க கேஸில் கொடுக்கும்போது எழுதினது. ஸோ இதை பார்க்கும்போது அவங்க அந்த லெட்டர் வந்துட்டு அந்த வசந்தி அண்டு தர்மலிங்கம் அந்த லெட்டர் இஷ்யூவை பற்றி பேச வராங்களா அப்படின்றது நமக்கு ஃபுல்லாக பார்க்கும்போது புரியும். மேபி அந்த விஷயமா இருந்தால் அது ஒரு டாஸ்கில் நடந்தது அப்படின்னு அதை முடிச்சிருவாங்க. அண்ட் என்னை கம்ப்ளீட்லி லேபிளிங் பண்ணுறாங்க, ஒரு லவ் கண்டென்ட் தான் இவ கொடுக்குறா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே லேபிள் பண்ணார் அப்படின்றாங்க இல்லையா. ஆனால் அன்னைக்கு எஃப்ஜே சொல்ல வரும்போது எதுக்காக இதை பேச வந்தாங்கன்னா, அந்த டாஸ்கில் வந்து லைக் உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கோவை சாரில் ரோல் கொடுத்துருக்காங்க, அவருக்கு ரெமோன்ற ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 பேருமே எந்த ரோல்ஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது ஒன்று வந்து சேர்ந்துடுறீங்க. அது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, நைட்டு வார்டன் அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிடுறீங்க. இல்லை வேறு எந்த டாஸ்க் வந்தாலும் சரி, எங்கேயாவது வந்து 2 பேர் ஒட்டிட்டு உரசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து உங்கள் டாஸ்க்கை நல்லா பண்ணாத வர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் நிறைய பேர் வந்து எஃப்ஜே பேரை சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எஃப்ஜே என்ன சொல்லியிருப்பாருன்னா, பார்வதிக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ஒரு கோவை சரளா கேரக்டர். பட் அந்த இடத்துலையும் அவங்க போய் கமருதீன் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கேரக்டர் அவங்க எங்கே பண்ணியிருக்கிறாங்க? அதனால் வந்து அவர் வந்து எஃப்ஜே கமருதீன் அண்ட் பார்வதி வந்து அவங்க ரோலை நல்லா பண்ணலை, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் பார்வதி பேரை சொன்னார். அதுக்காக தான் இதை மீன் பண்ண வந்தார். அண்ட் மோர் ஓவர் பார்வதி ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் லேபிள் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ துஷார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் வார கேப்டனாக இருந்து அவர் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது அது பார்வதிக்கு பிடிக்கல. உடனே கோபத்தில் என்ன சொன்னாங்க, ஏய் தள்ளிப்போ, இன்னும் ஸ்பேஸே விடாமல் பேசிகிட்டு இருக்க, எனக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லை, ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசுவியா அப்படின்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பிரவீன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கே நாய்க்குட்டி மாதிரி பார்வதியை சுற்றி சுற்றி வர கமருதீனா ஒரு காலத்தில் அவன் அன்வான்ட் டச் பண்ணுறான்னே, அண்ணே எனக்கு அன்றைக்கே தெரியும் இவன் என்கிட்ட தப்பாக பேச வரான் அப்படின்னு தெரியும் போதே கமருதீன் அண்ணே அப்படின்னு அண்ணா பாப்பா லவ்வில் இருந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ கமருதீன் அண்ணே அப்படின்னு சொல்லி இவங்க கட்டையை போட்டாங்களாம். அவன் வந்து அன்வான்ட் டச்சஸ்லாம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தோணுது அப்படின்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பையனோட லைஃப்பை காலி பண்ணுற மாதிரி இவங்க தானே பேசியிருக்காங்க. அதுவும் இவங்களுக்குள்ள எல்லாமே பேசி ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகிட்டு இருந்த டைமில் ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்றதுக்காக உடனே அவரை பற்றி தப்பாக பேசினாங்க. அப்போ உங்களுக்கு தெரியல, உங்களை பற்றி யாராவது ஒரு வார்த்தை, பார்வதி இது தப்பு, பார்வதி இது உன் கேமுக்கு ட்ராபேக் ஆகும் அப்படின்னு திவ்யா சொன்ன ஒரு வார்த்தைக்கு உடனே அது எங்கே பதிவாயிடக்கூடாதுன்றதுக்காக பேசுகிற நீங்கள் இத்தனை பேர் பார்க்குற இடத்துல அவரை நீங்கள் லேபிள் பண்ணீங்களா? அவரும் நல்லவர் கிடையாது. ஆனால் அவரை நீங்கள் லேபிள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? அண்ட் அரோராவை சொன்னாங்க இல்லையா, அவள் துஷார் இருக்கிற வரைக்கும் துஷார் கிட்ட பட்டாவை போட்டு கொட்டாவை போட்டு வச்சுருந்தா, இப்போ துஷார் போனதும் இவன் கூட கமருதீன் கூட சுற்றுறா. அவளுக்கு எப்போதுமே ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துக்கிட்டே இருக்கணும், அவளை பசங்க பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் என்னது? இன்னொருத்தரை பற்றி நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் லேபிளிங் பண்ணலாம்? உங்களை சொல்லும் போது உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே மற்றவங்களுக்கும் இருக்கும். ஸோ மேடமை லேபிளிங் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அண்ட் அதுக்கு தான் வந்து நம்மளோட இவர் விக்ரம் வந்து அவர் தான் லாயர், அவருக்கு தன்னை ஒரு லாயராகவே, ஒரு லாயர் குடும்பத்தில் பிறந்த அந்த ரத்தம் ஓடுது இல்லையா, அதை காமிக்கணும் அப்படின்ற வெறி இருக்குது. ஸோ வித்யாபதியாகவே மாறிட்டார். அண்ட் உழைப்பை கொட்டி கொடுக்குற இந்த ஷோக்காக உழைப்பை கொட்டி கொடுக்குற என்னோட கட்சிக்காரரை நீங்கள் லவ் கண்டென்ட் அப்படின்ற ஒரு குட்டி டப்பாக்குள்ளே அடக்கி பார்க்குறீங்க அப்படின்னாரு. ஸோ அட்வொகேட் வித்யாபதி அவரோட ரோலை பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உண்மைதானே சார், இப்போ உங்கள் கண்ணாலே நீங்கள் பார்க்குறீங்க, பட் இருந்தாலும் அவரோட டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த கேஸை எடுக்கிறதுக்கு முன்னாடியே விக்கல்ஸ் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நேற்றும் மைக்கை மறைச்சி வச்சுட்டு பேசுகிறாங்க. பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நமக்கு 1 hour எபிசோடில் காட்டலை. பிக் பாஸ் இந்த பால் முட்டையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா கூட மதியம் உட்காந்து 2 பேரும் சோஃபாவில் அவர் படுத்திருக்காரு, இவங்க அவருக்கு பின்னாடி நின்றுட்டு ஏதோ ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து வாயை பிடுங்க அதை போ அப்படின்னு விரட்டி விட்டார். அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ பல நேரங்களில் இது இந்த வாரம் நடக்கிறது, வாரம் இதே மாதிரி தான் மைக்கை மறைச்சிட்டு பேசுறது. ஸோ தமிழில் பேசினா தானே இந்த மக்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவங்க உருது ஹிந்தி அப்படின்னு பேச போயிடுறாங்க. ஸோ இப்படி நம்மளை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு இவங்க எத்தனை விஷயம் உள்ள ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பேர்? கேம் விளையாட வரீங்கன்னா அந்த கேம் மட்டும்தான் நீங்கள் உள்ளே இருக்கணும். அந்த கேமை தாண்டி நீங்கள் வேறு எது பண்ணாலும் அது இந்த கேமில் உங்கள் வீக்னஸாக பார்க்கப்படும், அதை பற்றி பேசப்படும், அதை பற்றி உங்களுக்கு கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். ஆனால் கேமுக்காக உழைப்பை போடுறாங்க அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. கேமுக்காக மட்டும் இல்லை, அதை விட அந்த காஜி கண்டென்ட்டுக்காகவும் நிறைய உழைப்பை போடுறாங்க உங்கள் கட்சிக்காரர். அண்ட் அதை தான் வந்து நம்மளோட இவர் வந்து
எஃப்ஜேக்கு அட்வொகேட்டாக வந்து சபரி இருக்கார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கத்திக்கிட்டே தான் இந்த ஷோவை எடுத்துகிட்டு போகிறீங்க, சண்டை போட்டே எடுத்துகிட்டு போகிறீங்க. இதை வந்து எஃப்ஜே பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது ஈவன் விஜய் சேதுபதி சார் கிட்ட கூட சொல்லியிருக்காரு. சார் எப்போதுமே பார்வதி வந்து இந்த ஷோ வந்து இப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க, நம்ம இப்படி தான் பண்ணணும். ஏன்னா இவங்க 2 பேரும் வார்டனாக இருந்தாங்க இல்லையா, பார்வதி அண்ட் எஃப்ஜே வார்டனாக இருக்கும்போது கூட அவர் வந்து நம்ம ஏதாவது இது பண்ணலாம், ஷோஸ்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு எஃப்ஜே சொல்லிட்டு இருக்கும்போது, நீ சும்மா இதே ஏதாவது சொல்லிட்டு இருக்காதா, நம்ம 2 பேரையும் ஏன் போட்டிருக்காங்கன்னு யோசி. பார்வதி அண்ட் எஃப்ஜேன்ற இரு துருவங்கள் இப்போ பார் சண்டை போடுறவங்களை உள்ளே போட்டிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட மக்கள் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. அப்போது இதை பல இடங்களில் வந்து எஃப்ஜே இதுக்கு முன்னாடியும் பல இடங்களில் இந்த ஷோ சண்டை போடுறது ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் பல இடங்களில் சொல்லியிருக்கார் பார்வதி சண்டை போட்டே இந்த ஷோவை நகர்த்தி போகணும் அப்படின்னு நினைக்கிறான்றதான் அவர் வைக்கிற அக்யூசேஷன். ஆனால் இங்கே லவ் கண்டென்ட் அப்படின்றது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அவர் லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்ல வரல, நீங்கள் சண்டை போட்டே தான் இந்த ஷோவை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சபரி பேசியிருக்காரு. அண்டு நம்மளோட விக்காஸ் கேட்குறாரு, உங்களுக்கு இது கொச்சியா இல்லையா, அவங்கள பார்த்து இப்படி லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னது உங்களுக்கு கொச்சியா இல்லையான்னு போது அவர் இல்லையே அப்படின்ட்டாரு. ஏன்னா உள்ளே நீங்கள் அதை தரடா பண்ணுறீங்க, அதை விட மோசமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, பார்க்குற எங்களுக்கே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. இவங்க 2 பேரும் வலியுறதும் கொலையிறதும் திரும்ப திரும்ப என்னை கூப்பிடுற நீ அப்படின்னு இவங்க சொல்லவும் அவர் கையில் எழுதி காட்டுறது, இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. பண்ணுற அவங்களுக்கே டிஸ்கஸ்டிங்காக இல்லையா, பண்ணுற அவங்களுக்கே கொச்சையாக இல்லாத போது இப்போ அதை சொன்ன எஃப்ஜேக்கு எங்கே கொச்சையாக இருக்க போது, அந்த மனுஷன் பார்வதிக்கு பலார்னு கொடுக்கறதுக்கு எஃப்ஜே விட்ட வேறு ஆளே இல்லை. அவர் வந்துட்டு இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லையே கொச்சையா அது ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. உடனே பார்வதி ரியாக்ஷன், என்ன இங்கேயும் திமிரா பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை விட திமிரு காட்டுற ஒருத்தவங்களுக்கு எஃப்ஜேன்ற ஆள் மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பட் நான் பார்வதியோட இந்த கேஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். சாண்ட்ரா அண்ட் கனி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது சரியில்லை அப்படின்ற ஒரு கேஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதுவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த கேஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், சாண்ட்ராவோட முகத்திலே டெஃபினட்டாக கிழிஞ்சிருக்கும். ஏன்னா கனி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, என்னோட ஜட்ஜ்மெண்ட் இது, உங்களுக்கும் இதில் ஓகே தானே, நீங்களும் வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து இது உங்களுக்கு ஓகேவா. சபரி வந்து இந்த டாஸ்க் வின்னர்னு சொல்லிடலாமா, ஏன்னா பார்வதி அண்ட் திவ்யா 2 பேருமே டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ சபரி வின்னர்னு நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டு தான் வந்து முடிவெடுத்தாங்க. மேபி இந்த கேஸ் எடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், டெஃபினட்டாக வந்து கனியை பேச வைக்கும் போதும் சாண்ட்ராவை பேச வைக்கும் போதும் இல்லைனா வந்துட்டு விட்னஸை பேச வைக்கும் போதும் இந்த உண்மை வெளியே வந்திருக்கும். ஏன்னா பார்வதி ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் இவங்க கனி மேலே வச்சுருக்காங்க. தன்னிச்சையாக ஒரு ஜட்ஜ் அவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்தாங்க, சாண்ட்ராவை கேட்காம தன்னிச்சையாக முடிவெடுத்தாங்க அப்படின்னாங்க. அந்த கேஸ் வந்து இந்த பார்வதிக்கு தரமான செருப்படி விழுந்திருக்கும் அண்ட் கனிக்கும் அண்ட் சாண்ட்ராவோட உண்மை முகம் வெளியே வந்திருக்கும். பட் அந்த கேஸ் எடுக்கல போல இருக்குது. இதை தான் எடுத்து பேசியிருக்காங்க. ஸோ பாப்போம், இதில் 2 அட்வொகேட்ஸும் என்ன தான் நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சாலும் அட்வொகேட்ஸ் அவங்க வைக்கிற பாயிண்ட் ஆகட்டும், அவங்க சப்மிட் பண்ணுற விட்னஸ் ஆகட்டும், அந்த விட்னஸை கிராஸ் வெரிஃபை பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கப்படும். ஆனால் இதில் ஜட்ஜாக மறுபடியும் நம்ம திவ்யா வந்து உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ஓகே, திவ்யா அண்ட் பார்வதி வேற லெவல் சம்பவம் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்க்க ஆசையாக இருக்குது. ஸோ பாப்போம் அப்படி என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.